ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பேச்சுவார்த்தை முறிந்ததற்கான காரணம் என்னவென்றால், அமெரிக்காவின் சில நிபந்தனைகள் ஈரானுக்கு ஒத்துக்கொள்ளும்படியாக இல்லை. முதலில் பேச்சுவார்த்தை நடந்த இடமே ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு இடம் பாகிஸ்தான். ஈரானில் இருக்கும் நியூக்ளியர் டெக்னாலஜி அது ஈரான் கிட்ட இருக்கக்கூடாது. இதுதான் அமெரிக்காவின் நிபந்தனை. இது அமெரிக்காவின் நிபந்தனையா இல்லை இஸ்ரேலின் நிபந்தனையா? இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட வெப்பன்ஸ் ஏன் இருக்குன்னா, அவங்க கிட்ட சுற்றி இருக்கிற அரப் கண்ட்ரிஸ் அவங்க கிட்ட வெப்பன்ஸ் இல்லைன்னா அவங்கள ஈஸியாக அவங்கள பிரச்சனையை பண்ணியிருப்பாங்க. நாங்கள் எங்களுடைய எல்லையை தாண்டி போனால் தாக்குவோம் என இப்ராஹிம் தளபதி அறிவிக்கிறார். இப்போ பிரச்சனை எப்படின்னா, இப்போ ட்ரம்ப்பை தவிர வேற ஏதாவது ஒரு பிரசிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த மிலிட்டரி ஆக்ஷன் ஈரான் மேலே எடுத்திருக்க அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச விவகாரங்களுக்காக நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் சர்வதேச விவகாரங்களை உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய தமிழ் உறவுகள் நமக்கு நிறைய பார்வையாளர்களாக வந்திருக்கிறார்கள். அது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அடிப்படையிலே நாங்கள் மட்டுமே பேசி கொண்டிருப்பது இயல்பல்ல. இன்று ஒரு சர்வதேச ஆய்வாளர், வெளிவிவகாரத்துறை மற்றும் டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை சார்ந்த அதனுடைய செயலாக்க ஆய்வாளர், நம்மோடு தோழர் திரு சந்திரமோகன் பாலாஜி அவர்கள் வந்திருக்கிறார். சந்திரமோகன் பாலாஜி அவர்களிடத்திலே நாம் நிறைய பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நம்முடைய அமர்வுக்கு வந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு வெளிவிவகாரத்துறை ஆய்வாளர் சந்திரமோகன் பாலாஜி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். பாலாஜி சார், கேள்விகள் இப்போது உங்களிடத்தில் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை. பேச்சுவார்த்தை முடிந்து அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை முறிந்தது. இதற்கு அடுத்த கட்டம் எதுவாக இருக்கும்? அடுத்த கட்டம் என்னவென்றால், இப்போ பேச்சுவார்த்தை ஏன் முறிந்தது அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தை முறிந்ததற்கான காரணம் என்னவென்றால், அமெரிக்காவின் சில நிபந்தனைகள் ஈரானுக்கு ஒத்துக்கொள்ளும்படியாக இல்லை. முதலில் பேச்சுவார்த்தை நடந்த இடமே ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு இடம் பாகிஸ்தான். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுடைய வைஸ் பிரசிடென்ட் பெனிஸ் அவர்கள் வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அங்கே போயிருக்காங்க. அங்கே பேச்சுவார்த்தையில் என்ன இஷ்யூஸ் என்ன, ஆக்சுவலாக இந்த மூல பிரச்சனை என்ன? இந்த மூல பிரச்சனை என்னவென்றால், ஈரானில் இருக்கும் நியூக்ளியர் டெக்னாலஜி அது ஈரான் கிட்ட இருக்கக்கூடாது. இதுதான் அமெரிக்காவின் நிபந்தனை. இது அமெரிக்காவின் நிபந்தனையா இல்லை இஸ்ரேலின் நிபந்தனையா? இந்த நிபந்தனைக்கு ஈரான் ஒற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளோ. அதனால்தான் இந்த பேச்சுவார்த்தை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அதை ஓப்பன் பண்றது அது செகண்டரி. பட் ஆனால் பிரைமரி இஷ்யூ, இந்த இஷ்யூக்கு பிரைமரி ரீசன், இந்த ஹோல் திங்குக்கு பிரைமரி இஷ்யூ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில எந்த ஒரு நியூக்ளியர் பவரும் இருக்கக்கூடாதுங்கிறது இஸ்ரேலுடைய நோக்கம். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஈரானுக்கு இந்த பிரச்சனை வந்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எந்த பார்டர் இஷ்யூவும் கிடையாது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்பதற்கான காரணம் இல்லை. இப்போ நேற்று அந்த செய்தியை நான் படித்தேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. அமெரிக்கா என்ன கேட்கிறது என்றால், இந்த செய்யப்பட்ட சென்ட்ரிவியூ செய்யப்பட்ட அணு துகள்கள் தான், அதுக்கு பேர் அணு துகள்கள். அதை பற்றி அவர்கள் கேட்கவில்லை. இப்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் எழுதி கொடுங்கள் ஒரு டிராப்ட், இனி நாங்கள் எந்த காலத்திலும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய மாட்டோம். அப்ப டு யூ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் பிட்வீன் இருப்பதை ஒப்படைப்பதற்கும் இனி செய்ய மாட்டேன் என்பதற்குமான எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈரான் இடத்துல அமெரிக்கா கேட்கிறது, இருப்பதை கேட்கவில்லை. இனி செய்ய மாட்டோம் என்று எழுதி கொடுங்கள். ஏனென்றால் நாங்கள் இருப்பதை அழித்து விட்டோம், இஸ்பஹானில் நாங்கள் அழித்து விட்டோம் என்று அமெரிக்கா சொல்கிறது. ஈரானினுடைய விஷயமே வேற. ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எதற்காக அவங்களுக்கு தேவை? அவர்கள் செல்ஃப் டிட்டர்மினேஷன், செல்ஃப் இதுக்காக அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் தன்னை தற்காத்துக்காக வச்சிருக்காங்க. இது ஏன்னா அவங்களுக்கு எல்லா நாடுகள் கிட்டே பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தான் கிட்ட பிரச்சனை இருக்கு, சவுதி அரேபியா கிட்ட பிரச்சனை இருக்கு, இஸ்ரேல் கிட்ட பிரச்சனை இருக்கு, அமெரிக்கா கிட்ட. அதனால அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? அமெரிக்காவுக்கு அவங்க ஒரு செல்ஃப் சோவனியர் கண்ட்ரி அவங்க வச்சிருக்காங்க. இதுல அமெரிக்காவின் பிரச்சனை என்ன?
அமெரிக்கா யார் சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து யுரேனியம் என்ரிச் பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. அவங்களுக்கு certain நார்ம்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் நார்ம்ஸ் இருக்கு. அதுல ப்ரொஃபிலரேஷன் பண்ணா நீங்க ஆக்ஷன் எடுங்க. ஆனா அது ஒண்ணும் அவங்க ஒன்றும் பண்ற மாதிரி தெரியலையே. பட் ஆனா அவங்க பண்ணாத போது அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, இப்ப இன்னொரு விஷயம், இந்த தாக்குதலின் ஊடாக டிமோனா மற்றும் அராத் 2 இடங்களில் கடும் தாக்குதல் நடந்தது. எங்க? டெல் அவீவ்ல. அப்போது அந்த தாக்குதல் நடக்கின்ற போது எதற்காக தாக்கினார்கள் என்று சொன்னால், அங்கு மறைமுகமாக நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய சென்டராகவும் ரிசர்ச் சென்டராகவும் அங்கே இருக்கிறது. 90 குண்டுகளுக்கு மேல் இருப்பதாக இஸ்ரேலில் சொல்லப்படுகிறது. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, ஐ ஹவ் பீன் வாட்சிங் சம்திங், தேர் நாட் டாக்கிங் அபவுட் இட் செல்ஃப். ஹவு, ஏன், எப்படி, என்ன டிஃபரண்ட், என்ன விதமான ஒரு இதை எப்படி பார்க்கலாம்? ஒரு மோசமான நிலைப்பாடு, மோசமான டிஸ்பாரிட்டி. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த ஹோல் இஷ்யூவே பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இஸ்ரேல் கிட்ட, அதுதான் கேட்கிறேன், அதை பத்தி பேசணும்ல. ஏன் அவங்க வந்து அது வந்து ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும் என்ன ரீசன்ஸ்க்காக அவங்க பேச மாட்டேன் தெரியும் விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கிட்ட வெப்பன்ஸ் ஏன் இருக்குன்னா, அவங்க கிட்ட சுத்தி இருக்கிற அரப் கண்ட்ரிஸ் அவங்க கிட்ட வெப்பன்ஸ் இல்லைன்னா அவங்களை ஈஸியா அவங்கள பிரச்சனையே பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு மெதட் இஸ்ரேலுக்கு வந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்றதுக்கு காரணமே, நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கு தேவையே வந்து அவங்க அரப் கண்ட்ரிஸ் தான். இதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இஸ்ரேலே ஒரு அரப் கண்ட்ரி தான், லார்ஜர் கண்ட்ரி. ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது? அதற்கு வந்து மேஜர் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து அந்த நியூக்ளியர் NPT, நியூக்ளியர் நான் ப்ரொஃபிலரேஷன் ட்ரீட்டி, அது கொண்டு வந்ததே ஒரு பிரச்சனையான ஒரு இஷ்யூ தான். அந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னாக்கா, நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது சில கண்ட்ரிஸ் மட்டும் தான் இருக்கணும், மிச்ச கண்ட்ரிஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்தியா இஸ் நாட் அசைன்ட் டு த NPT, ஈரான் இஸ் நாட் அசைன்ட் டு த NPT, இஸ்ரேல் இஸ் நாட் அசைன்ட் டு த NPT, பாகிஸ்தான் இஸ் நாட் அசைன்ட் டு த NPT. ஸோ முதல்ல அந்த NPT-யை முதல்ல நீங்க சரிப்படுத்தாம நீங்க வந்து சில பிரச்சனைகளை பண்ணது வந்து திஸ் இஸ் ஆல் ஆக்சுவலி வாட் ஐ குட் சே லாஜிக்கல் ரீசன்ஸ் ஃபார் தட். NPT-ஆ இருக்கட்டும், CTBT-ஆ இருக்கட்டும். CTBT-ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது FMCT, இது மூணுமே பாத்தீங்கன்னாக்கா அதோடைய இஷ்யூஸ். சரி, இப்போ பேச்சுவார்த்தை வந்து டிஸ்கனெக்ட் அல்லது முறிந்தது, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இடைநிறுத்தம் என்று சொல்வதை விட அது முறிந்து போனது. அமெரிக்காவுடைய அதிபர் நேற்று சொல்கிறார், இன்று காலை, இப்பொழுது நீங்கள் வந்த பிறகு எனக்கு கிடைத்த செய்தி, நாங்கள் எங்களுடைய எல்லையை தாண்டி போனால் தாக்குவோம் என இப்ராஹிம் தளபதி அறிவிக்கிறார். இப்போ அமெரிக்கா கப்பல்கள், ஏதோ ஒரு கப்பல் பேரும் சொல்லியிருக்கிறார், அது எனக்கு ஞாபகம் இல்லை. முறுவல் அதிகரிக்கிறது. நேட்டோ நாடுகள் அமெரிக்க கூட்டாளிகளிலிருந்து தனித்து விட்டார்கள். இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்து கொள்வோம் என ஹியாமரும் இமானுவேல் மெக்ரோனும் அடுத்த ட்ராக்கோட போறாங்க. தேர் வெரி க்ளோஸ்லி அசோசியேட் வித் ஈரான், ஸ்பானிஷ் ஹியாமர்லாம். அமெரிக்கா ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் சொசைட்டி. Do you feel that? அமெரிக்கா எப்பவுமே ஐசோலேட்டட் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் சொசைட்டி. அவங்க யூனிலேட்டரலாக அவங்க எப்போ ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அப்போ வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். யூனிலேட்டரலாக வந்து அமெரிக்கா வந்து வித்தவுட் அலைஸ், வித்தவுட் டிப்ளமசி, வித்தவுட் ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோடைய ரெப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பிரச்சனை எப்படின்னா, இப்போ வந்து ட்ரம்ப்பை தவிர வேற ஏதாவது ஒரு பிரசிடென்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த மிலிட்டரி ஆக்ஷன் ஈரான் மேலே எடுத்திருக்க அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அலோவ் பண்ண மாட்டேன். ஜோ பிடன் தான் நடந்திருக்காது. அப்போ ஏன் அது பண்ணாங்க? அதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, ஒரு ப்ரூடென்ட்டா, ஒரு ரேஷனல் ஒரு அப்ரோச் இல்லாம, ஒரு ஹாப்சாட், ஒரு கெப்ரிஷியஸ் அப்ரோச், ஒரு விவேகமான ஒரு நிலைமை, அதோடைய விளைவுகள் தான் இது. வேற என்ன சொல்றது? ஆனா இதற்கு வந்து அங்க இருக்கிற அவங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டியா இருக்கட்டும், அங்க இருக்கிற செனட்டா இருக்கட்டும், அவங்க காங்கிரஸே அப்ரூவ் பண்ணல இந்த வார்க்கு. அப்புறம் எப்படி அவங்க யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபோர்ஸ்? இது வந்து ஒரு சரியான ஒரு யூனிலேட்டரல். இதுல வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, அதனால தான் நம்ம இந்தியா வந்து இந்த பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இந்தியாவை பத்தி நான் ரெண்டாவது கேட்க போறேன். இப்போ ஒரு கேள்வி, இப்போ வந்து ஒரு கன்ஃபேபுலேஷன், ஒரு அப்ரிஹென்ஷன்ஸ், ஒரு பேனிக் மூட் அமங் இன்டர்நேஷனல் சொசைட்டி. வாட் வில் ஹேப்பன்னாக்கா, எப்போ வந்து அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு தன்னிச்சைகாரமான ஒரு செயல்படுறதோ அப்போதே வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கு பிரச்சனைகள் வருது. இன்டர்நேஷனல் சிஸ்டத்துக்கு பிரச்சனை வரும்போது அதுல வந்து பாதிக்கப்படுறது வந்து இப்போ வந்து அதாவது ஸ்டேட்டஸ்கோ பவர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்டஸ்கோ, இந்த இந்தியா ஸ்டேட்டஸ்கோ பவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில பிரச்சனைகள் வரும். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம சார்ந்து இருக்கிற பிரச்சனைகள், நம்ம சார்ந்து இருக்கிற மினிலேட்டர் மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ், இதுல பிரச்சனைகள் வருது. அதோடைய வெளிப்பாடுகள் தான் இது. இல்லை, இப்போ எஸ்கலேஷன் ஆஃப் வார் அப்படின்ட்டு செய்திகளை வெளியிடுறாங்க. எல்லா யூடியூபர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை வெளியிடலாம். நாமல் அப்படி வெளியிடக்கூடாது. நம்ம மக்களிடத்தில் பதட்டத்தை குறைக்க வேண்டும். இப்பொழுது அமெரிக்காவுடைய பக்கர் கலிபாப் சற்று முன்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய ட்வீட் தளத்தில் அமெரிக்கா 4.5 சென்ட்ஸ் 50 சென்ட்ஸ் அளவுக்கு அமெரிக்காவுடைய
$3 இருந்தது ஒரு கெலான், இப்பொழுது 4.50 ஆகிவிட்டது. கிண்டல் செய்கிறார். இஸ் ஸ்மோக்கிங் சம்திங் தேர். இப்பொழுது உலகம் முழுவதும் அந்த கப்பல் போக அனுமதிக்க மாட்டேன் என அமெரிக்கா அறிவித்து விட்டது. இந்த சூழ்நிலை எப்படி கையாள போகிறார்கள்? இந்த மாதிரியாக ஒரு எஸ்கலேஷன் இல்லாமல் நிலை எப்படி வரும்? எரிபொருள் பிரச்சனைகள், இந்த எரிபொருள் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது நமக்கு பாதிப்புகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எல்பிஜி சிலிண்டர்ஸ் எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள், பிரச்சனைகள் இருக்கு. அதோட விலைகள் இன்றைக்கு ஏறித்து இன்னைக்கு நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் கொஸ்டினபிள் திங்காக மாறதுக்கு காரணம் இந்த வார் தான். இதை ஏன் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது நீங்க அமெரிக்கன்ஸோடைய ரேஷனல், அமெரிக்காவில் இருக்கிற மக்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்க மக்கள் தான் சொல்றாங்க, அதுதான் விஷயம். அது மட்டும் இல்ல, அந்த மக்களும் சரி, அங்க இருக்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் சரி, அங்க இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு எதிராக பல வாய்ஸஸ் ஏற்றிருக்காங்க. இது ஏன்னா அவருடைய பேச்சுவார்த்தை அவருடைய செயல்பாடுக்கும் அவருடைய பேச்சுவார்த்தைக்கும் ஒரு இடத்துக்கும் நிறைய டிஸ்கனெக்ட் இருக்கு. யாருக்கு இருக்கும்? பிரசிடென்ட்டோடைய பேச்சு அது ஒரு நல்ல ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்கு சரியான ஒரு இது கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப பில்த்தி அக்லி வேர்டு. அதெல்லாம் he used to something there very ugly, very filthy. அதை நான் சொல்ல முடியாதுல்ல, நீங்களும் சொல்ல முடியாதுல்ல, உங்களுக்கு தெரியும். அது பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு சரியான ஒரு மெசேஜ் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு செய்யாது. இது பல பிரச்சனைகளை அமெரிக்காவுக்கும் சரி, அவங்க சூழ்ந்திருக்கிற நாடுகளுக்கும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. இப்போ ஒரு இந்தியாவை பத்தி கேள்வி கேட்க போறேன். அதுக்கு முந்தி ஒரே ஒரு கேள்வி. ஒரு உயர்ந்த சூப்பர் பவர்னு எல்லாரும் வச்சிருக்காங்க. வெள்ளக்காரங்கள்லாம் ரொம்ப கண்ணியமான ஆட்கள் அப்படின்ட்டு. ஒட்டுமொத்தமாகவே அமெரிக்க அதிபர் இப்படி பேசுறதை பார்த்தா 3ஆம் தர 4ஆம் தர 5ஆம் தர 10ஆம் தர அளவுக்கு கீழே போய் அசிங்கமா பேசுறாரு. நீங்க பாருங்க, முகமது பின் சல்மானை பத்தி ரொம்ப அசிங்கமான ஒரு வார்த்தை பழகிட்டு. அப்ப அது என்ன அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்த தலைவலி? இல்ல, அமெரிக்கன் சொசைட்டி டிஃப்ரெண்டான சொசைட்டி. அவங்க எலெக்ட் பண்ற பீப்புள் டிஃப்ரெண்டான பீப்புள். அமெரிக்கன் சொசைட்டி நாட் பெரிய மொரலிஸ்டிக் சொசைட்டின்னு சொல்ல முடியும். மொரலிஸ்டிக்கே இல்ல. ஆனா அவங்க எலெக்ட் பண்ற பீப்புள் மொரல் பீப்புள். மொரலா இருக்கணும். ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டை இந்த மாதிரி எலெக்ட் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மென்ட்ஸ் கொடுக்கும்போது, அங்க இருக்கிற காங்கிரஸும் சரி, அங்க இருக்கிற செனட் என்ன பண்றாங்க? அவங்க என்ன கொஸ்டின் பண்றாங்க? சரி, இவ்வளவு பெரிய ஒரு போரை முயற்சி பண்றா ஒரு தனிமன் அலோன், he has to take all the decision, initiate of something. I can't predict exactly. இந்த செனட் மெம்பர்கள், காங்கிரஸ் மெம்பர்களுக்கு அதிகாரம் இல்லையா? இல்ல, அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு. அதுதான் இனிமேதான் அவங்க ஆரம்பிப்பாங்க. Why not put up any barrier? அவங்க காங்கிரஸ் அப்ரூவல் இல்லாம அவங்க வாரை டிக்ளேர் பண்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராங். அதுதான் கேக்குறேன், எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்களேன். காங்கிரஸ் அப்ப சரி, காங்கிரஸ் அனுமதி இல்லாம வாரை டிக்ளேர் பண்ண தப்புன்னு இருக்கா? அப்ப இப்ப பண்ணிட்டு இருக்காருல, இப்ப பிரச்சனை இவ்வளவு போயிட்டு இருக்குல்ல, ஏன் அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வரல? பண்ண போறாங்க. மேபி அவங்க நெக்ஸ்ட் இந்த மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெமோக்ராட்ஸ் வந்தாங்கன்னா மேபி இம்பீச்மென்ட்க்கு எப்போ வரும்? நவம்பருக்கு அப்புறம். வரும். நவம்பர் வரைக்கும் இவருக்கு காலம் இருக்கு. காலம் தான் எல்லாவற்றுக்குமே பதில். இல்ல, நவம்பர் வரைக்கும் இவர் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கலாம். அவர் பாத்தீங்கன்னாக்கா there is actually a problem. Everybody has got to watch, but I have the time. அதுதான் மக்களுடைய விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்திரத்தனமே இல்லாத ஒரு நிலைமை, ஒரு disruptive behavior, but the uncertainty is going on in American politics. அப்படிதானே, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை. அதுக்கு என்ன பல காரணங்கள் உண்டு. அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல அவங்க எலெக்ட் பண்ண அந்த பிரசிடென்ட் அந்த சிஸ்டம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருந்தது. ரிப்பப்ளிகன் பார்ட்டி டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் அப்படிதான். பட் ஆனா இந்த தடவை அவங்க இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் பண்ண உடனே அதோடைய நினைவுகள் எப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இவன் முன்னாடி அவங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டியில நிக்சன் இருந்தாரு. அவர் ஒரு கப்ரிஷியஸ் பர்சனா தான், அவரே இம்பீச்மெண்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வாய் கொஞ்சம் கூட தான். ஜார்ஜ் புஷ், சீனியர் புஷ், ஜூனியர் புஷ், சீனியர் புஷ். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் ஆல் ஆக்சுவலி a passing phase, some passing time. பட் ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நாடு பாத்தீங்கன்னாக்கா நம்ம சரியான ஒரு இப்போ வாங்க, இப்போ அமெரிக்கா அந்த போரெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ வந்துருங்க, இந்தியாவுக்கு ஒரு ஈரான்ட்ட இருந்து ஹெர்மூஸ்ல ஒரு பாசிட்டிவான சிக்னலும் ஒரு மென்மையான போக்கும் இருக்கிறது. 2013 இந்தியா அண்டர் கண்ட்ரோல் பை யூபிஏ கவர்மெண்ட் டியூரிங் தி பிரைம் மினிஸ்டர் அப்போ நம்ம மன்மோகன் சிங் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க 45 ரூபாயை கொடுத்துருங்க, இந்திய பணமாக எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு தெரியும், அது மீதி உள்ள கட்டமைப்புகளை இந்திய கம்பெனிகள் எங்களுடைய ரயில்வே எல்லாம் செய்யணும். ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ஈரான். நாம் அப்போ அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு பயந்து நான் பண்ணலை. இப்போ இந்தியா, சீனா, ரஷ்யா, ஒரு பக்கம் ஈரான், ஹெர்மூஸ்ல வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் இப்போது இருக்கிறது. நம்ம நாட்டுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்? நிறைய பாசிட்டிவ் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெர்மூஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவரபுளாக ஈரான் இருந்திருக்காங்க. ஈரான் சென்ட்ரல் ஏஷியாவுக்கு நமக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் இது சாபஹார் போர்ட் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது.
ஸோ பட் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we are playing our cards close to the chest. அதாவது கார்ட்ஸை வந்து வெளிக்காட்டாமல், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம அதிகமாக ஈடுபடாதது நல்லது. அதில் அதாவது இன்வால்வ் ஆகாம, அதான் நாட் டூயிங் எனிதிங் இஸ் ஆல்சோ டூயிங் சம்திங். எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்போ வந்து அதை எடுத்துக்கிட்டா நம்ம நரசிம்மராவ் இல்லை, நரசிம்மராவ் இல்லை, பல பேர் அதை பண்ணியிருக்காங்க அமைதியா தேவை. இப்போ வந்து நேருவோடைய நான் பாலிசி, நேருவோட பிரைம் மினிஸ்டர்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் எல்லா பிரச்சனைகளும் தன்னை தலையிடுவார். யாரு? நேரு. சாஸ்திரி எதுவுமே தலையிட மாட்டார். சாஸ்திரி எது நமக்கு தேவையோ அது தலையிடுவார். பேச்சும் குறவு. அதுதான் ராஜீவ் காந்தி அப்படிதான் வந்து எல்லா பிரச்சனைகளும் அதாவது மனிதன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு லிமிட்டேஷன்ல ஒர்க் பண்ணும். இதுதான் நமக்கு வந்து பாராமீட்டர்ஸ், ஒரு வரம்பு. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மோடி வந்து நல்ல ஒரு அதாவது அவர் அதிகமா இதை குறித்து பெரிய கருத்து ஒண்ணுமே தெரிவிக்கல. அவர் என்ன தெரிவித்திருக்காருனாக்கா, அமைதி நிலவ வேண்டும், அமைதிக்காக நாங்கள் செயல்படுகிறோம். இது வந்து ஒரு காமனான வார்த்தை. சொல்லுவோம் இல்லையா, பீஸ் அண்ட் மெர்சி ஆஃப் காட் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. யாரை கண்டாலும் நாம் சொல்லுவோம் உங்களின் மீதும். அது மாதிரி அவர் சொல்றாரு, அமைதி நிலவ வேண்டும், சுவிச்சம் நிலவ வேண்டும். நான் என்ன சொல்றேன், இப்ப இந்தியாவுக்கு இப்ப என்ன நடக்க போகுது? இப்ப நம்மகிட்ட கையிருப்பு இருக்கா? எல்பிஜி கேஸுக்கு வந்து 25 நாளுங்கிறது 35 நாளா சொல்றாங்க. இன்னைக்கும் பெட்ரோல் பம்ப்ல பெரிய கூட்டங்கள் இல்லை, நார்மலாக இருக்கு. தட் வி கான்ட் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. நம்ம சரியா சொல்ல முடியல. பட் ஆனால் நார்மல் சிச்சுவேஷன்ங்கிறது வரதான் செய்யும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த ஹோல் இஷ்யூவை பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு என்ன சொல்றது, மோர் தேன் மீட்டிங் ஐ டு ஐ மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்கு. அதாவது மேபி அந்த ஆயில் ரிசோர்சஸ், ஈரானுடைய ஆயில் ரிசோர்சஸ் வந்து அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது. அந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கு. அதுதான் அவங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட் அது இதுன்னு சொல்றாங்க. பட் ஆனால் உண்மையாக ஒன்றும் பிரச்சனை அது இல்லை. ஈரானுடைய ஆயில் அசட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு தேவை. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த இடத்துல பேக் சேனல் நெகோசியேஷன்ஸ்ல எப்படி கொண்டு வந்து அதை பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு இஷ்யூ. பாசிபிள் சார்? இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். ரிஜிம் சேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அங்க ஈரான்ல மாறும்போது எப்படி மாறும்? Has any scope to change? இருக்கு. Will take a short time or long time. அதுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு பேக் சேனல் நெகோசியேஷனா இருந்து, அதுதான் வந்து என்னுடைய இது பாத்தீங்கன்னாக்கா இது ஹோல் திங் வந்து இங்க வேற ஏதோ ஒரு இஷ்யூஸ்க்காக வந்து அவங்க வந்து இதை வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானம். இல்ல அதுல டவுட் இல்ல. யுரேனியம் நியூக்ளியர் வெப்பன்ஸ்ங்கிறது ஒரு செகண்டரியா இருந்தா கூட இது வந்து ஒரு பொட்ரேஷன் எக்ஸ்போஷர் டு தி யுனிவர்சல் கம்யூனிட்டி. யுரேனியத்தை தூக்க போறோம், இனி அதுக்கு பின்னாடி பேக் சேனல் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப சவுதி அரேபியாவுக்கு 13,000 பாகிஸ்தான் படைகள் போய் கொண்டிருக்கிறது. இது என்ன நோக்கம்? இப்ப ஏன் பாகிஸ்தானுக்கு அங்க இருக்கிற ஆயில் அங்க வந்து எப்பவுமே உண்டுங்க சார். இங்க வந்து இப்போ கூட கிடையாது. இப்போ எப்பவுமே வந்து சவுதி அரேபியால வந்து பாத்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானோட ஆர்மி எப்பவுமே அவங்க ஆயில் ரிசோர்ஸ், அவங்க கிங்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பாகிஸ்தான் போயிருக்காங்க. இப்ப இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் அதிகம். இப்ப இந்த அக்ரிமெண்ட் போட்ட அதுக்கு முன்னாடியே இருப்பாங்க. பட் ஆனா அவங்க வந்து சவுதி அரேபியா பார்த்த வரைக்கும் அவங்களுடைய விஷயங்கள் இந்தியா பாகிஸ்தான் பாக்குற விதம் வேறு. அவங்க இந்தியா வேற மாதிரி பாக்குறாங்க. இந்தியா கூட அவங்க சொல்லிட்டாங்களே, எந்த மோதலும் எங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து ஸ்பெஷலி சவுத் இந்தியா வந்து அவங்களுக்கு மிக ஃபேவரபுல்லா இருக்கு. சந்திரமோகன் பாலாஜி, அரபு நாடுகள் எல்லாமே இந்தியாவோடு நெருக்கமாகத்தான் இருக்கிறார்கள். இன்க்ளூட்ஸ் அரபு நாடு அல்லாவிட்டாலும் ஆப்கன் வரைக்கும், எக்ஸப்ட் பை பாகிஸ்தான். நீங்க அதை எப்படி பார்க்க? அதுக்கு காரணம் என்னன்னா, டர்க்கி வந்து பாகிஸ்தானோட ஃபேவரபுல்லா இருக்காங்க இல்லைங்களா? டர்க்கிக்கும் அரபு நாடுகளுக்கும் எப்பவுமே பிரச்சனை இருக்கு. டர்க்கி அரபி கிடையாது, அவங்களுக்கும் அவன் யூரோப் நாடு இல்ல. பட் ஆனா அங்க வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கு. அவன் யூரோப் நாடு இல்ல, அவன் நேட்டோ அலையன்ஸ். பட் ஆனா அந்த நேட்டோ அலையன்ஸ் பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுல்லா இருக்காங்க. அரப் கண்ட்ரிக்கும் டர்க்கிக்கும் எப்பவுமே ஆகாது. அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கு ஃபேவரபுல்லா இருக்காங்க. அரப்ஸ் என்ன சொல்றாங்க, டர்க்கியை பார்த்து முஷ்ரிக்கீன் அப்படி சொல்லுவாங்க. பேசினா ஒண்ணு பேசுவான், இங்க பேசினா அங்க ஒண்ணு பேசுவான். ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க மாட்டான். இந்த பிரச்சனை அப்படித்தான். அமெரிக்காவுக்கு ஆதரவான ஆளு அப்படி இஸ்ரேலையும் எடுத்துக்கிடுவான். சொல்லுங்க. இதுதான் வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கும் டர்க்கிக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நேட்டோ கண்ட்ரி ட்ரோன்களை கொடுத்துடலாம் நமக்கு. அந்த ட்ரோன் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கும் அதனாலதான் இப்ப வந்து சிறப்பு. இந்த ட்ரோன் சப்ளைனால நமக்கு அவனுக்கும் ஒரு ரிஃப்ட் வந்து இது வந்து நடக்க தான் போகுது. சரி, இப்போ இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். நிறைவு கருத்தா இந்த போர் குறித்தும் உங்களுடைய ரத்தின சுருக்கமான அழகான கருத்தாக்கம். ரத்தின சுருக்கமா சொல்லணும்னாக்கா, போர் வந்து அமைதிங்கிறது உண்டு. ஏன்னா எல்லாருமே அமைதியை தான் விரும்புகிறார்கள். ஆனால் அமைதி எந்த காஸ்ட்ல கொடுக்க முடியும்? அதுக்கு வந்து சரியான ஒரு தலைமை வந்து அமெரிக்காவிடம் இருக்கிறதா, அதுக்கு சரியான தலைமை ஈரானிடம் இருக்கிறதா அப்படிங்கிறதா கொஸ்டின்.
அப்படி இல்லாத போது சில பேக் சேனல் நெகோசியேஷன், இப்போ வைஸ் பிரசிடென்ட் அதனால தான் அங்கே பெனிஸை வச்சு பண்ணியிருக்காங்க. ஜேடி வான்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மச் மோர் அ ப்ரூடன்ட் பர்சன். அவர் வந்து என்ன, ஹீஸ் a man of peace, man of prudent activity. எஸ், கொஞ்சம் விவேகமான. ஆனா அவங்க வந்து எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்கு, அதான் அந்த இஸ்ரேலுடைய இன்டர்வென்ஷனால தான் இதை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நெகோசியேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 ரவுண்டு இல்லை, 2 ரவுண்டு இல்லை, 10 ரவுண்டு கூட நடக்கும். நெகோசியேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். ஆனா பீஸ் வந்து ஓரளவுக்கு நார்மல்சி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு. அப்போ இந்த போர் அடிதடிலாம் நடக்காது, நெகோசியேஷன். இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தடவை தீர்வு வராது, இட் டேக்ஸ் மோர் டைம். அப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபர் திடீர்னு வந்து கப்பல் எடுப்பான் அடிப்பேன்னு சொல்லி அவர் வந்து எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு அவருடைய. ஆனால் அமெரிக்காவுக்கும் அமெரிக்க ராணுவ தலைமைக்கும் அவருக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட், நிறைய கேப் ஆகிட்டே இருக்கு. அவங்க எப்பவுமே யாருமே இப்போ ரொம்ப பேசுறது இல்லை. அதுக்கு என்ன ரீசன்னா, அதுக்கு மேஜர் ஃபேக்டர் என்ன, அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து ஒரு 2 வருஷம் தான் இருக்க போறாரு. ஓகேவா, இன்னும் ஒரு 2 வருஷம் கூட இல்லை. இப்போ இம்பீச்மெண்ட் க்ளோஸ் ஆச்சு. அதனால நம்ம எதுக்காக இவரை வந்து ரொம்ப இது பண்ணணும், நம்ம வேற சில விஷயங்கள்லாம் இவர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரெண்ட்லி ஆஸ்க் யூ, ஏதாவது உளவியல் ரீதியான பிரச்சனை இருக்குமோ? ஆனா நீங்க ஒரு டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐ கேன் சே சம்திங். எப்பவுமே வந்து ஒரு ஹை பொசிஷன்ல ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கும். எல்லா மனிதர்களுக்குமே, இப்ப நமக்கே இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். பட் ஆனா அதுல என்ன பண்ணணும்னா, எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க கிட்ட இருக்கிற அட்வைசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு அட்வைசர்ஸா இருந்தா, அட்வைசர்ஸ் சொல்றது தட் இஸ் இஷ்யூ. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து சொல்றேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரசிடென்ட்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஹோல் யூஎஸ் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா டெல்லி இருக்குன்னாக்கா, டெல்லியை சுற்றி இருக்கிற மாநிலங்களே வந்து இந்தியாவை விட்டு பிரியும் போது அந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டை வந்து எப்படி இந்தியாவை உன்னேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில தான் லிங்கன் இருந்தார். லிங்கன் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது யூஎஸ் பிரசிடென்ட் அவர் வந்து எப்படி பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ப்ரூடென்ட் அப்ரோச் வித் வெரி குட் அட்வைசர்ஸ். அது வந்து அந்த அட்வைசர்ஸ்னால அவர் வந்து அவரால் வந்து அதை வந்து சரியா எல்லாரும் சொல்றதையும் கேட்டுட்டு ஒரு ப்ரூடென்ட்டாக செய்ய முடியுது. அவருக்கும் தன்னுடைய சுய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வச்சுட்டு அனுபவத்தில் செய்யணும். அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி செய்வாருங்கிறத தான் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட இருந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது. பட் அதில் சில வேரியேஷன்ஸ் இருக்கும்போது அதை வந்து எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போவே அவரே வந்து கொஞ்சம் மெலோடாகி அவங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் அதிகமான அளவுக்கு இதில் ஈடுபட முதல்ல மார்க் ரூபியோ. அது ஒரு கேள்வி. ஜேடி வான்ஸ் வந்து மார்க்கோ ரூபியோ, பீட் ஹெட்செட், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜேடி வான்ஸ் இந்த 3 பேரும் முக்கியமானவர்கள். மைக் ஹுக்குபி ஒரு சீனியர், he was appointed ambassador in எங்க நம்ம இஸ்ரேல். விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இந்த ஃபீட் ஹெட்செட் இந்த 3 பேரும் மார்க் ரூபியோட இப்ப இவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கிடைக்குது. யாருக்கு? ஜேடி வான்ஸ். நீங்க அந்த வார்த்தையில ப்ரூடன்ட் அப்படிங்கிற வார்த்தை, ப்ரூடன்ட், மச் மோர் ரேஷனல், மச் மோர் ப்ரூடன்ட், மச் மோர் பிராக்டிகல். அப்போ என்ன செய்யணுமோ இது வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி தி அப்ரோச். எல்லா மனிதர்களுக்குமே பாத்தீங்கன்னா ஹை ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க வந்து எப்பவுமே அவங்க ஹை ஸ்ட்ரெஸ்ல ஒர்க் பண்றதுனால சில ரேஷனலை அவங்க எப்பவுமே கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். பட் தட் இஸ் நாட் த இஷ்யூ. பட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றது அதுதான் நமக்கு தேவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலக மக்களுக்கு என்ன தேவைன்னா, அந்த பர்டிகுலர் இப்போ இந்திய மக்களுக்கு என்ன தேவைனாக்கா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றது அப்படிங்கிறது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன தலைமை பொறுப்புல யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுது. ரஷ்யாவில் ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வேற, பட் ஆனால் இந்த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல இதுதான் நம்ம டெமோக்ராட்டிக் சிஸ்டம். அந்த ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி. பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய நிலைமை என்ன? அவர் மீதும் ஏராளமான பிரைபு ட்ரையலிங் இஸ் கோயிங். அவருடைய பிரச்சனை, இஸ்ரேலுடைய பிரச்சனை வேற. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க அரப்லாம் அவங்க வந்து பாக்ஸ் ஆயிருக்காங்க. அந்த பிரச்சனையில எந்த ஒரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு இருக்கட்டும், ஏரியல் ஷெரான முதல்ல இருந்தவங்க, அதனால அந்த பிரச்சனையை வந்து ஈவன் இஸ்தாக் ராபின் யாரா இருந்தால் அதை வந்து சரியா செயல்படாது. அவங்களுடைய பிரச்சனையாக அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து அந்த யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்கள, அதாவது அங்க இருக்கிற இஸ்ரேலுடைய டெமோக்ராட்டிக் சிஸ்டமும் சரி, அங்கே இருக்கிற அரப் கண்ட்ரிஸோட இன்ஃப்ளூயன்ஸும் சரியா இல்லாதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பட் ஆனால் அதை வந்து எப்படி செயல்படுத்தணுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் முதல்ல பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து இந்த தடவை விட்டதோட விளைவுகள் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள். இன்னொன்று, அரப் வந்து இன்வெஸ்டட் மோர் மணி, நியர் அபவுட் 3 ட்ரில்லியன் அமௌண்ட்ஸ். ஆஃப்டர் தட் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஒரு நார்மலைஸ் ஆன பிறகு ஒட்டுமொத்த அரபு, சவுதி அரேபியா, கத்தர் போன்ற நாடுகள் எல்லாம் அவர்களுடைய இந்த டிப்ளமேட்டிக் மிலிட்ரி டிபெண்டிங் மெக்கானிசம், இஸ் இட் பாசிபிள் டு சேஞ்ச்? அவங்க அமெரிக்கா விட்டு வேற சில நாடுகள் கிட்ட தங்களுடைய டிஃபென்ஸ் கோஆபரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மேபி இந்தியா அது கூட சான்சஸ் இருக்கு. இந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது
மேபி அவங்க வந்து நம்ம கிட்ட கூட சில டெக்னாலஜி கேட்கலாம். நம்மகிட்ட எல்லா டெக்னாலஜி இருக்கு. இப்போ சிறப்பா இருக்கு. நம்மகிட்ட எது இல்ல. அர்மாகோ ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிருது யூஎஸ்ல, சவுதி அரேபியால பாத்தீங்கன்னாக்க பெரிய நிறுவனம் அராம்கோ. பட் ஆனா தேர் கெட்டிங் நார்மல். இட்ஸ் நாட் டு சே தட் தே ஆர் நாட் கெட்டிங், பட் தே ஆர் கெட்டிங். அவங்க வந்து க்ளோஸ் டவுன் வந்து பண்ணது வந்து ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் தானே தவிர அங்க வந்து ட்ரோன் அட்டாக்ஸ் இருந்தா கூட தே ஆர் ரெடி டு கெட் இன் டு நார்மல். அதுல வந்து நம்மளுடைய இது ஹெல்ப் ஏதாவது இருந்ததுனாலும் நம்ம செய்வாங்க. இதுதான் நடக்கும். ரொம்ப சிறப்பு. நிறைய விஷயத்த நான் அப்படியே ஒன்னொன்னா கேட்டேன். ஏன்னா நாம பேசுறது இல்லை, நம்முடைய உறவுகளுக்கு அது தெளிவுபடுத்த வேண்டியது. நேர்களே, வெளிவிவகாரத்துறை பாதுகாப்பு ஆய்வாளர் அன்புக்குரிய தோழர் சந்திரமோகன் பாலாஜி சமாதானம் இல்லாத பல கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமா பதில் சொன்னார். நீங்க அடிக்கடி கேட்பீங்க, நீங்க அடிக்கடி உள்ள புகுறாதீங்க, அவங்க சொல்றது எங்களுக்கு புரியலன்னு. அப்படி இல்லை, நண்பரோடு கதைக்கின்ற போது சில விஷயம் அப்படி இருக்கும். உங்களுக்காக மற்றொரு காணொலியில் நான் இது போன்ற மிக முக்கிய ஆளுமைகளோடும் மீண்டும் சந்திரமோகன் பாலாஜி அவர்களோடும் சந்திக்கும் முறை எங்களுடைய அமர்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.